வார்த்தையை கேளுங்க, தினந்தோறும் கேளுங்க. ரெகப்போர் ஸ்பிரிட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை, ஆவியானுடைய பாடலை நாம் பாடுவோம். தூய ஆவியே, துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே, என்னில் விரைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் விரைவாய் வாருமே. தூய ஆவியே, துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். பகைமையை நான் அழிக்க நல் அன்பை தாருமே. மன்னித்து தினம் வளர நல் மனதினை தாருமே. பகைமையை நான் அழிக்க நல் அன்பை தாருமே. மன்னித்து தினம் வளர நல் மனதினை தாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. வாரும் வாருமே, என்னில் விரைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் விரைவாய் வாருமே. தூய ஆவியே, துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில். அல்லேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் பல நாட்களுக்கு பிறகு தூய ஆவியானவரை பற்றியும் அவர் நமக்கு தரக்கூடிய வரங்கள், கொடைகள், கனிகள் மிகுதியாய் இருக்கின்றன. ஆனாலும் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுக்கிற கொடைகளிலே மிக வல்லமையும் ஆற்றலும் மிகுந்த உற்சாகமும் நம் உள்ளத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது என்றால் அது பழமொழி பாசை என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பழமொழி பாசை, பரவச பேச்சு, இதை குறித்து பலருக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது, பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. இந்த வரம் கிடைத்திருக்கிறது, எனக்கு இந்த கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை பற்றி சுவைத்து வாழ்வதற்குரிய கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மில் பலர் பலவிதங்களிலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட பரவச பேச்சு பேசுதல் எவ்வளவு தூரத்திற்கு நமக்கு ஒரு மிகுந்த சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் இந்த செய்தி வழியாக அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அன்பானவர்களே, பலருக்கும் பலவித குழப்பங்கள். பரவச பேச்சு பேசுவதா, பேசாமல் இருப்பதா, அதை எப்போ பேசுறது, எப்படி பேசுறது, நாங்கள் விரும்பி பேசுறதா, விரும்பாமல் பேசுறதா, இல்லை இந்த குழப்பத்தினால நான் பரவச பேச்சை பேசி ஜெபிக்கிறது இல்லை என்று பலரும் பலவிதமான கருத்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அருமையாக நாம் இந்த பரவச பேச்சை குறித்த ஒரு செய்தியை
உற்று கவனிப்போம். பவுலடிகளார் 1 கொரிந்தியர் அதிகாரம் 14 வசனங்கள் வழியாக நம்மிடத்தில் பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் முக்கியமாய் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். Praise the Lord. பாருங்க, அருமையாய் தெளிவாய் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். கடவுளிடத்திலே பேசுகிறார். அப்ப பிதாவிடத்திலே பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம்தான் இந்த பரவச பேச்சு. இந்த பரவச பேச்சை குறித்து சாத்தான் பல விதங்களில் நம்மை குழப்புவான். நாம் அந்த குழப்பங்களுக்குள் கடந்து போகக்கூடாது. மிக தெளிவாய் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. எந்த மனுஷனும் அதை புரிஞ்சுக்கிற முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருளை பேசுகிறார். அவர் தூய ஆவியினாலே நிறைந்தவர்கள் பேசுகிற ஒரு பேச்சு தான் இந்த பரவச பேச்சு. அவர்கள் யாரிடத்தில் பேசுகிறார்கள்? ஆண்டவரிடத்திலே பேசுகிறார்கள். அப்ப நீங்களும் நானும் பரவச பேச்சு பேசும்படி இந்த வசனம் நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கிறது. அப்ப நீங்களும் நானும் மிகுந்த உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இந்த பரவச பேச்சு பேச வேண்டும் என்று உங்களை நானும் வலியுறுத்தி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க பரவச பேச்சு பேசுகிறவராய் இருந்தால் நன்றாய் பேசுங்கள். ஆண்டவரோடு பேசுகிற நீங்கள் தூய ஆவியால் நிறைந்து பேசுகிறீர்கள் என்ற உண்மையை இந்த நாளிலே இந்த செய்தி நமக்கு கொடுக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 2வது பாயிண்ட்ல 4வது வசனத்தை வாசிங்களேன். பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுறை செய்கிறார். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி வேணுமா வேணாமா? இன்னைக்கு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லா வலிமையா இருக்கும். அதே போலதான் பரவச பேச்சு பேசுறீங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பரவச பேச்சு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வலிமை உள்ளவராக, விசுவாசத்தை வல்லமையாக பெற்றவராக, மிகுந்த கடவுளோடு பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள, ஒரு ஆழ்ந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வளர்த்து எடுக்கப்படுகிறீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, பரவச பேச்சு பேசுங்கள், இன்னும் அதிகமாய் பேசுங்கள். ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிற இந்த பரவச பேச்சினால் நீங்கள் இன்னும் மிகுந்த வளர்ச்சி அடைவீர்கள். 5வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகின்றேன். ஆமா, பவுலடிகளார் சொல்றார் பாருங்க, நீங்க எல்லாரும் பரவச பேச்சு பேச வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இன்னைக்கு நிறைய போதகர்களை பார்த்தீங்கன்னா பரவச பேச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவச பேச்சு பேசுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க. பலர் என்ன சொல்றாங்க, ஏதோ அவங்க மெண்டல் ஆயிட்டாங்க அதனால அப்படித்தான் பேசுவாங்க. இப்படி பேசுறவங்க பூராமே ஒரு விதமான புத்தி சுவாதீனம் இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லி பேசி கிண்டல் கேலி பண்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த பரவச பேச்சுல 2 விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று கடவுளோடு பேசுகிற பேச்சு, இன்னொன்று மனிதர்களோடு பேசக்கூடிய பேச்சு. இன்னைக்கு ஹிந்தி, தமிழ், உருது, ஆங்கிலம் இப்படி பலவிதமான மொழிகள் இருக்கிறது அல்லவா? அந்த மொழிகளையும் கடவுள் தான் கொடுத்தார். நீங்க தொடக்க நூலுக்கு போனீங்கன்னா அங்க 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, பாபேல் கோபுரத்தை மக்கள் இணைந்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது கடவுள், மனிதர்கள் கடவுளை சார்ந்து நிற்காமல் தங்களுடைய அறிவை மட்டும் சார்ந்து நின்று செயல்படுகிறார்கள் என்று சொல்லி கடவுள் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த மக்களுக்குள் ஒரு குழப்பத்தை வைக்கும்படியாக பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு பேச்சு வரத்தை கொடுத்தார். இதுதாங்க மொழி பாசை. ஆனால் இந்த பாசை வேற. இந்த பரவச பேச்சு பேசுகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவாக்கினர்கள் கடவுளிடத்தில் பேசுகிறது, தூய ஆவியால் நிறைந்து பேசுகிற பேச்சு. அதை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல்ல 10ஆம் அதிகாரத்துல அந்த 9 - 11 முடிய உள்ள வார்த்தையை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே
சவுல் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்ட உடனே சாமுவேல் சவுலுக்கு சொல்றார், நீ ஒரு இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய், அவர்கள் உன்னை சந்திக்கிற பொழுது இறைவாக்கினருள் ஒருவராக நீயும் கருதப்படுவாய் என்று ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அங்கே கீசின் மகனாகிய சவுல் கடந்து செல்லும் பொழுது இறைவாக்கினர் குழுவை அவர் சந்திக்கும் பொழுது இறைவாக்கினர்கள் பேசிய பேச்சை இந்த சவுலும் பேசும்படியாக கடவுளின் ஆவி அவரை மிகவே ஆட்கொண்டார். அங்கே அவர் பரவசமடைந்து பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு காலகட்டம் வரும்போது இறைவாக்கினர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பரவச பேச்சு என்பது இல்லாமல் போனது. ஆங்காங்க பழமொழி பாசைகள் இருந்தது. ஆனால் இந்த பரவச பேச்சு, கடவுளோடு தொடர்புடைய மனிதன் கடவுளோடு பேசுகிற பேச்சு இல்லாமல் போனது. ஏசாயா புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறைவாக்கினர் எசையா மிக தெளிவாய் சொல்லுகிறார், மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதியின்படி யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29ல அவர் என்ன செய்றார், உன்னதத்திலிருந்து ஆவியை பொழிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள், மானிட மக்கள், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்படுகிறவர்கள், உங்களுடைய பணியாளர்கள், பணிப்பெண்கள் மேல் என் ஆவியை பொழிவேன், அவர்களும் ஆண்டவருடைய ஆவியால் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வாக்குறுதிகளும் திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்தே அனுபவத்தின் போது அந்த இறைவாக்கினர்கள் பேசிய வார்த்தைகளை இவர்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பழமொழி பாசை பேசி ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள். அந்த நாளிலிருந்து இறைவாக்கினர் மீது தங்கியிருந்த ஆவி அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்தார். அப்போஸ்தலர்கள் பல நேரங்களிலே ஆவியிலே நிறைந்து ஆண்டவரோடு பேசினார்கள். ஆவியானவரால் நிறைந்து கடவுளோடு பேசினார்கள். கடவுளும் தன்னுடைய மறைபொருள்களை தன்னுடைய சீடர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, வரலாறு சொல்லுது, புனித சவேரியார் 18 மணி நேரம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பரவச பேச்சு பேசினார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் பரவச பேச்சு பேசும்படி பவுலடிகளார் மிக தெளிவாய் நமக்கு 5வது வசனத்தை சொல்றார், நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன் அப்படி சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பரவச பேச்சு பேசலாமா, பேசக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. மற்ற மனிதருக்காக அல்ல, பிற மனிதருக்காக அல்ல, கடவுளோடு பேசுவதற்கு நீங்கள் பரவச பேச்சு பேசுங்கள். அப்ப பரவச பேச்சு யாருக்குங்க கிடைக்கும்? யார் அதிக நேரம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தூய ஆவி இந்த பரவச நிலையை கொடுத்து பரவச பேச்சை வைத்து கடவுளோடு பேசுகிற மறைபொருள்களை அவர் தருகிறார். அப்ப பரவச பேச்சு பேசுற அனுபவத்துக்குள்ள நீங்க உங்க தனி ஜெபத்துல நீங்க கடந்து போக வேண்டும். உங்களுடைய தனி ஜெபத்துல நீங்க வளர்ச்சியடைய பரவச பேச்சு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க தனியா இருக்கும்போது பரவச பேச்சுல கடவுளோடு பேசிக்கொண்டே இருங்கள். எல்லா மறைபொருள்களையும் கடவுள் தந்தை பிதா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்கள் வழியாக பல காரியங்களை செய்வதற்கு அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவராக இருப்பார். பாருங்க, 4வது பாயிண்ட் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் பொழுது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறை வேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. ஆமென். பாத்தீங்களா, பரவச நிலையில ஒரு மனுஷன் பேசி ஜெபிக்கும் போது அங்க மனுஷனுடைய அறிவுக்கு வேலை இல்லை. இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு என்ன காரணம்? நீங்க யோசிக்காதீங்க. பரவச நிலையில நீங்க இருக்கும்போது தூய ஆவியார் உங்கள் வழியாய் தந்தையிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க மனித அறிவுக்கு வேலை இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு பரவச பேச்சு பேசிக்கிட்டே இருங்க, செபித்து கொண்டே இருங்கள். உங்க அறிவுக்குள்ள கேள்வி கேட்காதீங்க. அது அப்படித்தான் வரும், கேள்வி கேட்கிற மாதிரி தான் வரும்.
அதை கண்டுக்கவே கூடாது. நீங்க ஆடு பேசிக்கிட்டு இருங்க. ஏன்னா நீங்க தூய ஆவியால் நிறைந்து தந்தை இடத்தில் பேசி கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 18வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 5வது பாயிண்ட். நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, பவுலடிகளார் மிக அதிகமாய் பரவச பேச்சு பேசி இருக்கிறார். தனி ஜெபத்துல பரவச நிலையில ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருந்திருக்கிறார். அப்ப இதை விட நமக்கு என்ன சான்று வேணும்? இன்னைக்கு நிறைய பேர் பரவச பேச்சு பேசவே வேண்டாம்னு நம்மளை அடக்கி வச்சிடறாங்க, கட்டு போட்டுறாங்க. அன்பானவர்களே, பவுலடிகளார் மிகுந்த உற்சாகத்தோடு ஆண்டவருடைய முன்னிலையில பரவச பேச்சு பேசி கடவுளை புகழ்ந்தார். நீங்களும் நானும் பரவச பேச்சு பேசி கடவுளை மாட்சிப்படுத்துவோம், கடவுளுடைய மறைபொருளை பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாம் வெளிப்படுத்த விரும்புகிற காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க தயாராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தோடு பேசுங்கப்பா. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் உற்சாகத்தின் ஆவியினால் நிரம்பும்படியாக ஓரி சத்தரவே கவதுலவலவரக்கரடி ஏசலமனமனக்கர தூர சக்கரி ஓ சபலவ தூரனமனமனக்கரடி. இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொடுப்பீராக சுவாமி. உம்முடைய மகிமையின் வெளிச்சம் உம் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமை விளங்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மாட்சி விளங்கும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 6வது பாயிண்ட்ஸா நமக்கு 28வது வசனம், 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அவர் அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லை எனில் அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும், தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த பரவச பேச்சு எனக்கு பேச தெரியும் அப்படின்னு ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னா தனி ஜெபத்துல பேசலாம், தனித்து ஜெபிக்கும் போது பேசலாம். 10 பேர் இருக்கும்போது எனக்கு பரவச பேச்சு பேச தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆண்டவரிடமிருந்து மறைபொருளை பெறுகிறார்களோ இல்லையோ, மனிதரிடமிருந்து சுய பெருமையை தேடுகிறவராய் இருக்கிறார். ரொம்ப கவனம். இந்த பரவச பேச்சு பேசுறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பரவச பேச்சு பேசுறேன்னு சொல்லி நரகத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. நரகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கு, அது பெருமை. 10 பேர் என்னை பெருமையா நினைக்கணும், எனக்கு பரவச பேச்சு பேசுற ஆற்றல் இருக்கு, அந்த கொடை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் வரம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில யாராவது ஒருத்தர் பரவச பேச்சு பேசுறேன்னு கூட்டத்துல பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணுமா? விளக்கம் கொடுப்பதற்கு ஒருவரை வைத்து கொண்டு பேச வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரவச பேச்சு பேசுறது முக்கியம் கூட்டத்துல. ஆனா பரவச பேச்சு பேசும்போது பக்கத்துல ஒருத்தர் என்ன செய்யணுமா? விளக்கம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை பேசின பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா திருச்சபையில் என்ன செய்யணுமா? வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். 4 பேருக்கு முன்னாடி நீங்க பரவச பேச்சு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல பரவச பேச்சு விளக்கம் கொடுக்கிற ஒரு மனுஷனை ரெடி பண்ணணும். இல்லைன்னா நீங்க ஆவியானவரிடத்தில் முட்டி போட்டு ஜெபிச்சு, அப்பா இன்னைக்கு நான் பரவச நிலையில பேச போறேன், அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்கப்பா, அந்த விளக்கத்தை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவரிடத்தில் ஜெபித்து பரவச நிலைக்கு கடந்து போக வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரவச நிலையில என்னை ஆவியானவர் ஆட்கொண்டு நான் பேசின வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே அந்த பரவச பேச்சுக்குடைய விளக்கம் ஜெபமாய் வெளிப்பட்டதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்களையும் கொடைகளையும் பெற்ற அநேகர் பாதாளத்துக்கு போய்விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பெற்றவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆவியானவருடைய வரமும் கொடையையும் விட கனிவாழ்வு மிக முக்கியமாயிருக்கிறது. வரங்கள், கொடைகள், கனிகள் இவை மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்த நிலையில கடவுளுக்கு சாட்சியாய்
கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த வரங்களும் கனிகளும் வெளிப்பட வேண்டும் என்று மிகுந்த அன்போடு உங்களிடத்தில் மிகுந்த அன்போடு கரிசனையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு பல நேரங்களில் சபையில நீங்க பரவச பேச்சு பேசுவதை விட அமைதி காக்கும்படியாய் பவுல் மிக தெளிவாய் எழுதுகிறார். அப்பனா என்ன செய்யணும்? தனி ஜெபத்துல பரவச நிலையில நீங்க பேசுங்க, பரவச பேச்சு பேசுங்க. ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பரவச பேச்சு பேசினேன். ஏன் அப்படின்னா, நான் தனியா தான் இருக்கிறேன். தனி ஜெபத்துல தான் நான் இப்ப இருக்கேன். தனியா தான் உங்களுக்கு யூடியூப்ல செய்தியை ரெடி பண்ணியிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து மிகுந்த தெளிவாய் நாம் நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு ஆண்டவரோடு பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல அருமையாய் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்துபவர். ஆமென். பாருங்க, ஒரு கூட்டத்துல திடீர்னு ஒரு 10 பேர் பரவச பேச்சு பேசுறாங்க, 4 பேர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு குழப்பம் உண்டாகும். அவங்கெல்லாம் பரவச பேச்சு பேச தெரிஞ்சவங்க, நாங்க மட்டும் பரவச பேச்சு பேச தெரியாதவங்க. அப்ப நம்மளை விட அவங்க பெரிய ஆளு, இவங்களை விட நம்மளாம் ரொம்ப கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்து விடுகிற ஒரு குழப்பத்தை ஆவியானவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். அன்பானவர்களே, நீங்கள் ஆவியானவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் உங்களை குறித்து பெருமை பாராட்டாதீர்கள். அங்க வசனம் தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர்ல 10:17 மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து மட்டும் பெருமை பாராட்டட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு கடவுளை பற்றி கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், கடவுளுடைய ஆவியால் நிறைந்து காணப்படுகிற நீங்களும் நானும், ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தும் போதும் கொடைகளை பயன்படுத்தும் போதும் பயன்படுத்துகிற இந்த கொடையும் இந்த வரமும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும், அல்லது என்னை மாட்சிப்படுத்துகிறதா என்று நீங்கள் உங்களையே நீங்கள் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, அருமையாய் ஒரு சக்சஸன் சொல்றாரு. கடைசியா 39வது வசனத்துல, எனவே அன்பர்களே, இறைவாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள், பரவச பேச்சு பேசுவதையும் தடுக்காதீர்கள். பாருங்க, இன்னைக்கு இறைவாக்கு உரைப்பதை மட்டுமே நாடுங்கள் என்று ஒரு முடிவு கொடுக்கிறார். நீங்க மக்கள் மத்தியில போய் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அதே வேளையில பரவச பேச்சு பேசுவதை தடுக்காதீர்கள். இன்றைக்கு அநேகர் பரவச பேச்சு பேசுவதை தடுக்கிற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு. அன்பானவர்களே, பரவச பேச்சு பேசுவதை ஒருவரும் தடுக்கக்கூடாது. ஏனெனில் அது ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், தந்தையோடு உறவாடுகிற பிள்ளைகள் பரவச பேச்சு பேச வேண்டும், அதிகமாய் பேச வேண்டும், நன்றாய் பேச வேண்டும். பரவச பேச்சு பேசி கடவுளுடைய மறைபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் நிறைந்து பரவச பேச்சு பேச வேண்டும். இந்த வேளையிலே உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தை உணர்வுகளை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தந்தையின் திருவுளத்துக்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உம்முடைய கிருபையினாலும் வரங்களினாலும் கனிகளாலும் உமது கொடைகளால் எங்களை நிரப்புங்கப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமது வார்த்தையை ஆண்டவரே பெற்றுக்கொண்டவர்களாக, உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகருகிறவர்களாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பி எங்களுக்கு வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் கொடுக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்பதையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கிறவரே, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவற்றை செய்கிறவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை
தூய ஆவியானவர் தேவை என்று அறிந்து எங்களுக்கு முன்னதாகவே பரிசுத்த ஆவியை கொடுத்து வைத்திருக்கிறவரே, ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருவரும் வழிதவறி போகக்கூடாது, பலவீனப்பட்டு போகக்கூடாது, நாங்கள் விழுந்து போகக்கூடாது என்று எங்கள் இருதயத்தை காவல் செய்வதற்காக அபிஷேகத்தினால் எங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்க கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் சுய பெருமைக்குள்ள விழுந்து போகாதபடிக்கு நான் ஊழியக்காரன், நான் ஊழியன் என்று ஒரு அந்தஸ்தாய் பேசி பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு உமக்கு அஞ்சி கடவுள் என்னை தம் பணிக்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அப்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தகப்பனே, நீங்க விரும்புறபடி எங்களை பயன்படுத்துங்க. உங்க விருப்பத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. உங்க இருதயமா எங்கள் இருதயம் மாறுபடி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களில் காணப்படுகிற சுய பெருமைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய நீரை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே, தூய நீரை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. உமக்காய் சாட்சியாய் உமக்கு சான்று பகிர்கிற ஒரு வல்லமை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டு ஆழமாய் புரிந்து கொண்டு வசனத்தை தியானிக்கிற மகனை மகளை அபிஷேகம் நிரப்புவதாக, உம்முடைய வல்லமை நிரப்புவதாக, உமது ஆற்றல் நிரப்புவதாக, உமது கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனும் ஒரு ஊழியக்காரியும் ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே வழிதவறி போகாதபடி எங்களை வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியாருடைய துணை கொண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பரவச பேச்சு பேசுங்கள். ஆண்டவருடைய ஆவி உங்களை இயக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.